வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பொட்டேட்டோ ஸ்மைலி. அதுக்கு வந்து பெரிய உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு ஆறதுக்கப்புறமா ஒரு சீவர் வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்தோன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். இதை சீவி எடுத்துட்டு அது கூட வந்து 1/4 கப் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3/4 கப் வந்து பிரெட் க்ரம் நல்லா சேர்த்துட்டு அது கூட வந்து அரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா பிரெட் க்ரம் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா உருண்டை பண்ணிவிட்டு 2 பார்ட்டிஷனாக வந்து பிரித்து எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து மைதா மாவை நல்லா தூவி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருளைக்கிழங்கை வந்து நல்லா இதில் திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக உருட்டிட்டு ஒரு சின்ன மூடியை வச்சு எல்லாமே ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணுக்கு வந்து நான் பெண்ணோட மூடி வச்சு தான் நான் கண் வந்து செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஸ்டா வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்டா இல்லை. கண்ணை வந்து செட் பண்ணிட்டு ஸ்மைலுக்கு வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்து ஸ்மைலி ரெடியாக இருந்தது. அது கூட வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுங்க, இல்லை கொஞ்சம் அது கூட வந்து லைட்டாக ஒட்டிடும். இதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த பேட்சுக்கு வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஸ்மைல் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஸ்மைலியில் எண்ணெயில் போட்டு ரொம்ப சூப்பராக பொரிச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஸ்மைலி ரெடி. சாஸ் வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டொமேட்டோ வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. மறக்காமல் என்னோடய சேனலை